பகவான் விஷ்ணுவோட அவதாரங்கள் எல்லாமே மனித வாழ்க்கையோட உண்மையை உணர்த்துது. ஒரு குழந்தை தாயோட வயிற்றுல இருந்து மீன் மாதிரி நீந்தி வந்து பிறப்பது போல முதலாவதா மீன் மாதிரி மக்ஷ அவதாரத்தை எடுத்திருப்பாரு. குழந்தை ஆமை மாதிரி கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது போல ஆமை மாதிரி கூர்ம அவதாரம் எடுத்திருப்பாரு. அடுத்து முட்டி போடுற குழந்தை மாதிரி 4 கால்கள்ல நிக்கிற பன்றியான வரஹ அவதாரம் எடுத்திருப்பாரு. முட்டி போடுற குழந்தை உட்கார ஆரம்பிக்கும் போது கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் கிழிக்கிற மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பாரு. குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது அடிமேல் அடி எடுத்து வைக்கிற மாதிரி வாமன அவதாரம் எடுத்திருப்பாரு. வளர்ந்த பிறகு தாய் தந்தையருக்கு கடமையாற்றணும்ன்றத உணர்த்த பரசுராம அவதாரம் எடுத்திருப்பாரு. திருமணம் ஆகி ஒருவனுக்கு ஒரு தீன்ற நிலையில இருக்கணும்னு ராம அவதாரம் எடுத்திருப்பாரு. உடன் பிறந்தவருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் கடமையாற்றணும்னு பலராம அவதாரம் எடுத்திருப்பாரு. வயதான காலத்தில் பிறருக்கு அறிவுரை கூறுற மாதிரி அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது போல கிருஷ்ண அவதாரம் எடுத்திருப்பாரு. வாழ்வில் செய்த தவறை உணர்ந்து வருந்தி இறுதியில் இறைவனடி சேர்வது கல்கி.